உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பையன் எதில் ஒன்று மேலே எனக்கு எல்லா பெரிய பெரிய ஆளாலும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பையன். கேட்டாக்கா சரிங்கன்ட்டு நான் அதோட அவங்ககிட்ட எதுவும் பண்ணலை. கேட்டால் கோபமாக பேசுகிறாங்க. அவன் இருக்கிறதுக்கு என்ன அடிக்கிறதுக்கெல்லாம் கூட ஒரு வந்துக்கிறான். போயா கொடுக்க முடியாது ஒன்றால் என்ன பண்ண முடியும் பையன் போயா வான்னு தான் பேசுகிறான். ஒரு அப்பன்ற மரியாதை பேசலை, கொல்லலை. இதுவனார பேரில் கொடுத்துன்னு இருக்கிறோம். ஊரில் விவசாய நிலம் ஒரு இடம் வாங்கினோம். அது இப்போ விற்று ஒரு மாதம் ஆகுது. 38 லட்சம் என் பையன் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. மீதி கேஷாக கோயிலுக்கு கொடுத்தாங்க. எல்லாம் எங்கள் பொட்டாட்டி பிள்ளைலாம் இட்டுன்னு போயிட்டு நான் வச்சு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தான். இப்போ எனக்கு காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று போய் யார்கிட்ட எட்டு அவங்களுக்கு போய் எட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டால் அவங்க மட்டும் கொடுக்கல. 20 லட்ச ரூபா கேட்டான், அப்புறம் 15 லட்ச ரூபா கேட்டான், அப்புறம் 10 லட்ச ரூபாயும் எனக்கு கொடுங்க, எனக்கு கடன் இருக்குது, பிரச்சனை நிறையா இருக்குது எனக்கு, நான் அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். யாரும் கொடுக்குற மாரி இல்லை. நான் தான் சம்பாதிச்சேன், வேறு யாரும் சம்பாதிக்கல. நான் கஷ்டப்பட்டு கத்தால் எழுந்து 2 மணிக்கு 1:30 மணிக்கு எழுந்து ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். இன்றைக்கி விற்று அவங்க கையில் ஃபுல்லாக கொடுத்துட்டு எங்களுக்கு 1 ரூபா கூட தர மாட்டாங்க. நானும் விற்று ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. எப்போ நீ கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுப்பாங்க, நீ கொடுப்பான்னு பார்த்து நான் கெஞ்சி கூத்தாடி கூட பார்த்துட்டேன். கொடுக்க முடியாது. கடன் கொடுத்து நீ யார்கிட்ட கடன் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நாங்கள் தரணும். அதை நீங்கள் சேர தேவை. யான்ஸுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏதோ பண்ணுவேன். 20 லட்ச ரூபா கேட்டேன், 15 லட்ச ரூபா கேட்டேன், கொடுக்க மாட்டேங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்து பண்ணி மொத்தம் 76,40,000 விற்றுச்சிங்க. 14 லட்சம் கடை போச்சுன்னா மீதி 62,40,000 கேஷ் கையில். அவ்வளோதாங்க. 38 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. 50 லட்ச ரூபா கையில் கொடுத்தாங்க. அவங்களும் அப்படித்தான் பேசுகிறாங்க, இவனு மாரி தான் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்டலாம் காசு நாங்கள் கொடுக்க மாட்டோம், கொல்ல மாட்டோம், அதாவது நாங்கள் வச்சுக்கிறோம். பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, பையன் பொண்ணு கல்யாணம் எல்லாம் ஆச்சு போச்சு, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துங்க. எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அதை வச்சு நான் பார்த்து எனக்கு 3 லட்ச ரூபா கடன் இருக்குது. 7 லட்ச ரூபா வச்சு நான் பார்த்துக்குவேன். அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு நான் பார்த்துக்குவேன். எனக்கு 2 பேங்கில் ஓப்பன் இருக்குது எனக்கு, அதை வச்சு நான் போட்டு பார்த்துக்குவேன். பையன் எதில் ஒன்று மேலே எனக்கு எல்லா பெரிய பெரிய ஆளாலும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பையன். கேட்டாக்கா சரிங்கன்ட்டு நான் அதோட அவங்ககிட்ட எதுவும் பண்ணலை. கேட்டால் கோபமாக பேசுகிறாங்க. அவன் இருக்கிறதுக்கு என்ன அடிக்கிறதுக்கெல்லாம் கூட ஒரு வந்துக்கிறான். போயா கொடுக்க முடியாது ஒன்றால் என்ன பண்ண முடியும் பையன் போயா வான்னு தான் பேசுகிறான். ஒரு அப்பன்ற மரியாதை பேசலை, கொல்லலை. இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிறான். கலெக்டர் ஆட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, சரி வாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.